ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டில் ஒரு வலிமையான புலி வாழ்ந்து வந்தது. அந்த புலியின் பெயர் சிங்கமணி. சிங்கமணி காட்டில் எல்லோருக்கும் பயம் தரும் விலங்காக இருந்தாலும் அவன் உள்ளத்தில் தனிமை இருந்தது. யாரும் அவனுடன் நண்பராக இருக்கவில்லை. அவனுக்கு காலை எழுந்ததும் குளமருகே சென்று நீர் குடிப்பது, காடு முழுவதும் சுற்றுவது, இரவில் வேட்டையாடுவது, இதுதான் தினசரி பழக்கம். ஆனால் மனதில் எப்போதும் ஒரு கேள்வி: எனக்கு உண்மையான நண்பர்கள் ஏன் இல்லை? புலியின் ஆசை ஒரு நாள் சிங்கமணி குளம் அருகே அமர்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தான். அப்போது ஒரு சின்ன குரங்கு மரத்திலிருந்து கீழே இறங்கியபடி சிரித்து சொன்னது: ஏய் புலியே, நீ எப்போதும் தனியாகத்தான் இருக்கிறாயே, எங்களுடன் விளையாடாதே. புலி சிரித்தான். நான் பெரியவன், பலவானவன், எல்லோரும் என்னை பயப்படுகிறார்கள், நீங்களும் என்னை தவிர்க்கிறீர்களே. குரங்கு தலையசைத்தது. நீ எப்போதும் கோபமாக இருக்கிறாய், அதனால் எல்லாரும் பயப்படுகிறார்கள். ஆனால் உன் மனசு நல்லதுதான். நீ சிரித்தால் யாரும் உன்னுடன் நண்பராக வராமல் இருக்க மாட்டார்கள். அந்த வார்த்தைகள் புலியின் மனதில் நன்றாக பதிந்தது. புதிய சந்திப்பு. அடுத்த நாள் புலி காட்டில் சுற்றி கொண்டிருந்த போது பெரிய யானை ஒருவன் மரத்தை குலுக்கி பழம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. புலி மெதுவாக அருகே சென்று, வணக்கம் யானையே என்று மென்மையாக கேட்டான். யானை ஆச்சரியப்பட்டு, அடடா, புலி என்னை வணக்கம் சொல்றதா? யூஷுவலி புலி வந்தா நாங்க ஓடிடுவோம் என்றான். புலி தலையை தாழ்த்தி, நான் இனிமேல் நண்பர்களை தேடிக் கொண்டிருக்கிறேன், உன்னுடன் நண்பனாக வேண்டுமென்று வந்தேன். யானை மகிழ்ச்சியுடன் தும்பிக்கையால் புலியின் முதுகை தடவியது. சரி, இனிமேல் நாம நண்பர்கள், நட்பு வளரும். அந்த நாளிலிருந்து புலி மாறத் தொடங்கினான். அவன் காட்டிலுள்ள சின்ன சின்ன விலங்குகளுடன் பேசத் தொடங்கினான். முயல் அவனுடன் குதித்து விளையாடியது. குரங்கு மரத்தில் பழம் எடுத்து அவனுக்கு கொடுத்தது. மீன்கள் குளத்தில் குதித்து தண்ணீர் தெளித்தன. மெல்ல மெல்ல எல்லா விலங்குகளும் புலியை அன்போடு ஏற்றுக்கொண்டன. பிரச்சனை வரும் நாள். ஒரு நாள் காட்டில் பெரும் மழை பெய்தது. மழையால் குளம் நிரம்பி நீர் அதிகமாக ஓடத் தொடங்கியது. சிறிய விலங்குகளின் குடில்கள் நீரில் மூழ்கின. அந்த நேரத்தில் புலி சிங்கமணி ஓடி வந்து எல்லோரையும் பாதுகாப்பான மலைமேடைக்கு அழைத்துச் சென்றான். அவன் முதுகில் முயல்களையும் பறவைகளையும் ஏற்றி எடுத்துச் சென்றான். யானை, குரங்கு, மான் எல்லோரும் சேர்ந்து சிறிய விலங்குகளை காப்பாற்றினர். புதிய பாடம். மழை நின்றதும் எல்லா விலங்குகளும் புலியைச் சுற்றி, நீ எங்களை காப்பாற்றினாய், உன்னை முன்னாடி பயந்தோம், ஆனால் இப்போது நாங்கள் உன்னை நேசிக்கிறோம், நீ உண்மையான நண்பன் என்று சொன்னார்கள். புலி மகிழ்ச்சியுடன் சிரித்தான். நண்பர்கள் இருந்தால்தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். பயம் கொடுத்து வாழ்வதை விட அன்பு கொடுத்து வாழ்வதே சிறந்தது. அந்த நாளிலிருந்து புலி சிங்கமணி காட்டில் எல்லோரின் அன்பு குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினான். கற்றுக்கொள்ளும் பாடம்: பயம், கோபம் கொடுத்து யாரையும் நம்முடன் வைத்துக் கொள்ள முடியாது. ஆனால் அன்பும் நட்பும் இருந்தால் எல்லாரும் நம்முடன் இருப்பார்கள்.